திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதீபதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவம் கழியாரவர் ஞானை களில் நாழோ மரவாமல் அழியாழு மலர் தூவும் அடியார்கள் உழமாற வழியாக வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறு மேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய கந்தர் அலங்கார சிந்தனையிலே நமக்கு சென்ற வாரம் 26வது பாட்டு பார்த்தோம். நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கொலக்குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே. காலத்தை வென்றிருப்பார், மறிப்பார் வெறும் கர்மிகளே என்பதாக காலத்தை வெல்லும் உபாயத்தை நமக்கு அருணகிரி பெருமான் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். நீல மயில் மீது ஏறி வரக்கூடிய இந்த பெருமான் எந்த வேளையிலும் வருவான். அழகான அந்த குரத்தியோடு கூடி வருவான். இந்த குருநாதன் உலக மக்கள் உய்யும் பொருட்டாக திருவாய் மலர்ந்து அருளிய ஒழுக்கத்தை மெல்ல தெளிந்து உணர்பவர்களாகிய அந்த சிவ யோகிகளே காலத்தை வென்றிருப்பவர்கள். மற்றவர்கள் வெறும் கர்மத்தை செய்பவர்கள் மறிப்பார்கள் என்று அந்த பாடலிலே ரொம்ப அழகாக சொன்னார். அடுத்த பாடலில், அதாவது இந்த அருளாளர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம் போன்றவர்கள், அதாவது எளிய மக்கள் எப்படியாவது இந்த மரணத்திலிருந்து மீண்டு மரணமில்லா பெருவாழ்வு, இறைவனோடு ஒன்றுதல், அதை அடைய வேண்டும். இதுதான் அவர்களுடைய நோக்கம். இறைவன் இந்த ஆன்மாக்களை, பக்குவம் பெற்ற ஆன்மாக்களை, இவங்கெல்லாம் முத்தான்மாக்கள், இவர்களை இந்த பூலோகத்துக்கு அனுப்புவதற்கு காரணமும் இதுதான். எத்தனையோ இன்றைக்கு வரைக்கும் சுவாமி அனுப்பிக்கிட்டே தான் இருக்கிறார். அவங்க நமக்கு உபதேசம், நூல் உபதேசம் இதையெல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த ஆன்மா இந்த பிறவியில் கடத்திடுறாதா, இந்த பிறவியில் அப்படின்றதுக்கு தான். அதில் அருணகிரி பெருமான், இது அருணகிரி பெருமான் கருணை, இவங்களாம் கருணைக்கு அருணகிரிப்பாங்க, கருணையே வடிவானவர்கள். அந்த கருணையினால் எல்லாருடைய பக்குவமும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பக்குவம். இதையெல்லாம் அறிந்து பல பல வகையான உபதேசத்தை செய்கிறார். இந்த கந்தர் அலங்கார பாட்டிலே நம்ம எத்தனையோ பாடலில் பார்த்துட்டோம். ஒரே வகையான உபதேசம் இல்லை, பல வகையாக. ஏன்னா நம்முடைய ஆன்ம பக்குவம் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பக்குவம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அப்போ அந்தந்த பக்குவத்திற்கு ஏற்றாற் போல வழிபாடுகள், ஏற்றுக்கொள்ளும் தன்மை, இறைவனை அடைதல் அப்படின்றது அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை, இதெல்லாம் அமைந்திருக்கு. இதை வைத்துத்தான் இவர்கள் நமக்கு உபதேசம் செய்கிறார்கள். அந்த உபதேசத்தையும் இங்கு அலங்காரமாக முருகப்பெருமானுக்கு, இந்த கந்த பெருமானுக்கு அலங்காரமாக்கி நமக்கு தருகிறார் கருணையே வடிவான அருணகிரி பெருமான். இந்த காலனிடமிருந்து, ஏன்னா இந்த உபதேசம் எதுக்கு அப்படின்னா, இன்றைக்கு நமக்கு பயம் என்பதே மரண பயம். எப்படி வருமோ, எப்போ வருமோ, ஒவ்வொன்றையும் நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேத்தாக பேசிக்கிட்டு இருந்தார், வயசு ரொம்ப சுருக்கமான வயசுங்க, உடனே இப்படி மரணம் வரும்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு எத்தனை பார்க்குறோம். அது இப்படி ஒரு கொடூரமான ஒரு மரணம் வருமா, இப்படி நினச்சி பார்க்கல. அப்போ மரணம் என்பது எத்தனையோ வகையிலே வரக்கூடியதாகும். இதுக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மரணத்திலிருந்து நாம் தப்பித்து இறை அருளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றார் நிறையா. ஏன்னா இவங்கெல்லாம் கருணை. ஒருத்தட்ட போய் நம்ம ஒரு உதவி கேட்குறோம் அப்படின்னா அவங்ககிட்ட நல்ல உள்ளம் இருக்கணும்.
நமக்கு அள்ளித்தரக்கூடிய உள்ளே இருக்கணும். உள்ளே மட்டும் பத்தாது, பணமும் இருக்கணும் கையில். நம்ம ஒரு பணம் வேண்டி போனால் பணம் இருக்கணும், அல்லது ஒரு பொருள் வேண்டி போனால் அந்த பொருள் அவங்ககிட்ட இருக்கணும். அந்த பொருளும் இருக்கணும், நல்ல உள்ளமும் இருக்கணும். இந்த அருளாளர்கள் நம் பொருட்டாக எப்பேற்பட்ட உபதேசத்தை இங்கே மிக அழகாக அள்ளி அள்ளி கொடுக்கிறார். ஏன்னா அருளில் நிறைந்தவர்கள், கருணையில் நிறைந்து அந்த அருளைத்தான் நமக்கு அள்ளி கொடுக்கிறார். அது பாடலாக்கி கொடுக்கிறார், அருமையான பாடலாக்கி கொடுக்கிறார். ஏற்கனவே முதல்ல பாடலை சொன்னார், அழித்து பிறக்க ஒட்டாயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர் எரி மூண்டது என்ன விழித்து புகையெழ பொங்குவெங் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமென்றோ கவி கற்கின்றதே அப்படின்னு ரொம்ப அழகாக அதை எதிர்மறையாக்கி சொன்னார். தமிழ் கவிதைகள் இதெல்லாம் தமிழ் பாட்டுகள், இதை எழுத்து பிழையற கற்கின்றீர் அப்படின்னார். இந்த கூற்றுவன் அவனுடைய இன்னலுக்கு, அவனால் வரக்கூடிய துன்பம், அதுக்கு ஆளாகாமல் இருக்கலாமே, இப்படி படிக்காமல் இருக்கிறீங்களே அப்படின்னார். அடுத்து ஒரு பாட்டில் சொல்கிறார், மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம், இந்த வேலும் மயிலும் துணையாக இருப்பதால் மரண பிரமாதம் நமக்கு இல்லை என்ற அறைகூவி செல்கிறார். இன்னொரு பாட்டில் சொல்கிறார், விரோத ஞான சுடர்வாள் கண்டாயடா அந்தகா அப்படின்னு அப்படி இப்போ யமனைய கூற்றுவனையே ஓங்கி கூப்பிடுவது போல அங்கே சொல்கிறார். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே. சென்ற பாட்டில் பார்த்தோம், காலத்தை வென்றிருப்பார் என்று சொன்னார். இப்போ அடுத்த பாட்டிலையும் இன்னும் கொஞ்சம் நயந்து சொல்கிறார். ஏன்னா ஒரு சிலர் கேட்குறாங்க, எங்களுக்கு குருநாதர்லாம் இன்னும் கிடைக்கலையேப்பா, எங்களுக்கு அந்த உபதேசம்லாம் கிடைக்கலையே, அப்படியே உபதேசம் செஞ்சால் கூட அதன்படி எங்களுக்கு ஒழுகுவதற்கு எங்களுக்கு திறமை இல்லையே, வழி இல்லையே, ஒன்றுமே வழி இல்லையே, இதுக்கு வேறு ஏதாவது எங்களுக்கு ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு நம்மை போன்றவர்கள் பரிதாபமாக கேட்கிறோம். இது அவருடைய காதில் விழுகிறது, அருணகிரி பெருமானுடைய காதில். என கருணையே வடிவானவர், கருணைக்கு அருணகிரி. அந்த கருணையினால் மீண்டும் நம்மீது கொண்ட அந்த கருணையினால் நாம் பிழைக்க வேண்டும். எதிலிருந்து? இந்த மரணத்திலிருந்து பிழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை ரொம்ப அழகாக அமைத்து கொடுத்திருக்கிறார். ஓலையும் தூதரும் கண்டு திண்டு ஆடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன் நிற்குமே, கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே. அருமையான ஒரு பாட்டை அமைச்சு கொடுத்துருக்கிறார். இந்த பாட்டை கொஞ்சம் கேள்வியும் பதிலாக்கி பார்த்தா ரொம்ப இனிமையாக இருக்கும். அதாவது ஒருத்தர்கிட்ட போய் அருணகிரி பெருமான் கேட்டாராம், எப்போ நீ கோயிலுக்கு போயிருக்கியா? இது என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் எப்பவும் தினந்தோறும் கோயிலுக்கு போவேன். இப்போ இந்த சஷ்டி வந்துச்சுல, 6 நாளும் கோவிலில் தான் இருந்தேன். 6 நாளும் கோயில். அப்படியா? 6 நாள் அங்கே தான் இருந்தியா? ஆமாங்க, 6 நாள் முருகப்பெருமானுக்கு அப்படியே அபிஷேகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அப்புறம் அலங்காரம் பண்ணி வெளியே கொண்டு வந்து அப்புறம் தங்கத்தேரில் இழுத்துட்டு வந்து இதெல்லாம் காட்சியெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சுங்க. அப்படியே நான் கண் பெற்ற பயன், இந்த உடம்பு கண் இதனுடைய பயனையெல்லாம் அனுபவிச்சேங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்கிறவனையும் இப்போ இவர் கேட்குறார், யார்? அருணகிரி பெருமான் கேட்டு, அப்படியாப்பா இவ்வளோ கண்ணால் பார்த்தேங்கிறார் இல்லையா? கண்ணால் பார்த்தியா? ஆமாம், கண்ணால் பார்த்தேன். சரி, இந்த பெருமான் அப்படியே கருத்தில் உனக்கு வந்துட்டா, இப்போ கண்ணால் பார்த்தேன் இல்லையா, அந்த காட்சியை மீண்டும் 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 கருத்தில் கொண்டு வர முடிஞ்சதா? அது என்னங்க, எனக்கு கொஞ்சம் கண்ணால் பார்த்தேன், ஆனால் மீண்டும் மீண்டும் கருத்தில் என்னால் கொண்டு வர முடியலையே, அது என்னால் முடியலையேங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அருணகிரி பெருமான் சொல்கிறார்,
ஏன்னா நம்ம கண்ணால் பார்த்த ஒரு பொருளை கருத்தில் பதிய வைத்தல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாடம் கேட்குறோம், அந்த பாடம் மனதில் பதிய வேண்டும். மீண்டும் அதை படுத்துக்கிட்டே இருக்கும்போது ரீகால் பண்ணணும். இப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, ஏன் இதை சொன்னாங்க அப்படின்றது நமக்கு பதியணும். இதை போல் கோவிலுக்கு போகிறோம், தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடுன்னா தேவனை என் உள்ளே கண்டு கொண்டேன். அப்போ வெளியே போகிறது எதுக்கு அப்படின்னா உள்ளே பார்க்கணும், கருத்தில் பதிய வைக்கணும். இந்த கருத்தில் பதிந்தால்தான் நமக்கு பயன் கிடைக்கும். உண்மைக்கே இப்போ இவர் கேட்குறார், அருணகிரி பெருமான் கேட்குறார், கண்ணால் பார்த்தேன் கண்ணால் பயனடைச்சேன் அப்படின்னு சொல்கிறியேப்பா, கருத்தில் பதிந்ததா? இந்த முருகப்பெருமான் எப்படி இருந்தார்? நல்லா இருந்தார், ஆனால் எப்படின்னு சொல்கிறது? என்ன கட்டி இருந்தார், என்ன வச்சிருந்தார், எந்த இதில் வந்தார், அதை ரொம்ப என்னால் மனசுக்குள்ளே பதிய வைக்க முடியலையே. ஏன்பா பதிய வைக்க முடியல? 6 நாள் நீ அங்கே தானே இருந்த, 6 நாள் அந்த பெருமானோட தானே இருந்த, 6 நாள் அந்த பெருமானையே நினச்சிட்டு இருந்தில்ல, பார்த்துக்கிட்டே கண்ணால் பார்த்தேல்ல, அப்போ மனதுக்குள்ளே பதிஞ்சிருக்கணுமே, ஏன் பதியலை? அப்புறம் கேட்குறார், அதே பெருமான் தான் கேள்வி கேட்குறார். அந்த ஆள்கிட்டையே கேட்குறார். நம்மகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மகிட்டே வச்சுக்கோங்க. அவர்கிட்டயே கேட்குறார், உனக்கு கல்யாணம் ஆகிட்டா? ஆமாங்க ஆகிட்டுங்க, 25 வருஷம் ஆச்சு, என் பிள்ளைக்கு இப்போ 23 வயசு ஆச்சு அப்படிங்கிற. அப்படியா, சரி, முதல்ல பொண்ணு பார்க்க போயிருப்பேன் இல்லையா, உன் மனைவியை முதல்ல பொண்ணு பார்க்க போயிருப்பேன் இல்லை, அது ஞாபகம் இருக்குது? அது என்னங்க எப்படி சொல்லிட்டேங்க, இன்றைக்கி என் மனசில் அப்படியே படமாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம்தான் வெளியே பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவள் என்ன சேலை கட்டியிருந்தா, எப்படி வந்தா, எப்படி சிரித்தா, எப்படி காப்பி கொடுத்தா, எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்பா, அது 25 வருஷத்துக்கு முந்தி நடந்த ஒரு காட்சி உன் கருத்தில் இப்படி அழகாக பதிஞ்சிருக்கே. இப்போ ஒரு 10 நாளைக்கு முந்தி உள்ள சஷ்டியில் முருகருடைய உருவம் ஏன்பா பதியலை? அது என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? மனைவி எனக்கு வர போகிறவ, நான் அனுபவிக்க போகிறேன் அப்படின்ற உணர்வு இப்போ நிப்பாட்டினார். இப்போ என்ன சொன்னேன்? உனக்குரியவள், எனக்கு பயன் தர போகிறவள், என்னோடு எய்பவள் என்ற உணர்வு வந்ததால் இன்றைக்கும் எனக்கு பயன் இவள் தந்து கொண்டு இருக்கிறாள், எனக்கு இன்பம் தந்து கொண்டு இருக்கிறாள், அதனால் அந்த நினைவு உன்னை விட்டு அகலாமல் இருக்கு. அப்படி தானே? ஆமாம். இதே போல இந்த முருகப்பெருமானை நான் பார்த்ததால் அல்லது பதிய வைத்தால், இன்னைக்கு பார்க்குறேன், அப்புறம் பதிய வைக்க போகிறேன், அப்போ பார்த்ததுனால என்ன பயன் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா, பயனை தெரிந்து கொண்டால் பதிந்து விடும் இந்த உருவம் அப்படின்னு கொண்டு வராருங்க இந்த பாட்டை. நான் பயனை சொல்கிறேன் கேளு. இந்த பயனை தெரிஞ்சுக்கிட்டேன்னு வையேன், இந்த உருவம் ஒரு காலம் ஒன்றை விட்டு போகாதுப்பா, உன் உள்ளத்தை விட்டு அப்படியே படமாக எழுதிடலாம். உண்மையாங்க, படமாக எழுதிடலாமா? ஆமாம், படமாக எழுதுறது மட்டும் இல்லை, அப்படியே காலையில் எந்திரிக்கும் போது அப்படியே தெரியும், ராத்திரி படுக்கும்போது அப்படியே தெரியும். இப்படி தெரிந்தால் உனக்கு உண்டான பயன் என்ன, அதை சொல்கிறேங்கள் அப்படிங்கிறார். உங்கள்கிட்ட என்ன இருக்குது பயம்? என்னங்க இதை அப்படி சொல்லிட்டீங்க? வேறு என்ன பயம் இருக்க போகுது? வயசாகிக்கிட்டே போகுது, எந்த நேரம் எப்படி வருமோ மரணம். பக்கத்து வீட்டுக்காரன் நேற்று தான் இப்படி சேர்த்தான், அந்த வீட்டில் சொந்தக்காரவங்க இப்படி இறந்தாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்குள்ளே பயம் நமக்கு எப்படி வருமோ? அப்போ அந்த பயம் வருதில்ல. இருக்கிற பயத்திலேயே மோசமான பயம் என்னது? யம பயம். அதை இன்னைக்கு நமக்கு யமனை கண்டால் பயப்பட வேண்டாம்ன்றதுக்கு இது என்ன சொல்லுவாங்க கதைன்னா, மார்க்கண்டேயர் தான் சொல்லுவாங்க. யம பயம் நீங்கணும்னா திருக்கடையூருக்கு போங்க. ஏன்னா 60 வயசு ஆகிட்டா ஒரு யம பயம் வரும், 70 வயசு ஆகிட்டா அப்போ ஒரு பயம் வரும், 80 ஆகிட்டா அப்போ ஒரு பயம். இந்த பயம் நீங்கள் வேணால் திருக்கடையூரில் போங்க. கடை ஊர், கடைசியாக சந்திக்கும் ஊர், கடைசியில் சந்திக்கும் நூல், கடைசியில் இந்த பயம் நீக்கும் ஊர் கடையூர். அதுக்கு இன்னும் பொருள் நிறைய இருக்குது, இருந்தாலும் திருக்கடையூர்.
இந்த மார்க்கண்டேய மகரிஷியை பிடிக்கிறதுக்கு யார் வந்தா, அவருக்கு நேரம் குறிச்சாச்சு. இப்போ வந்தது யாருன்னா யமனுடைய தூதர்கள் நிறையா பேர் இருக்காங்க. யமன் இருக்கார், அவருக்கு நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு தூதர்கள் தான் அனுப்புவார். யம தூதர்கள் போவாங்க, போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவாங்கன்னு வைங்க. கூட்டிகிட்டு வர்றது எங்கே, யார் வரப்போகிறோம், உடம்பை விட்டுட்டு நம்ம போயிடுவோம், அப்படியெல்லாம் போக மாட்டோம். அப்போ பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஒரு சில விஐபிஸ்க்கு யமனே வருவார். இந்த மார்க்கண்டேயனுக்கு யமன் தான் வந்தார். முதல்ல யமதூதர்கள் வந்தாங்களாம், பக்கத்துலேயே நெருங்க முடியலையா, ஏன்னா அவர் சிவபூஜை பண்ணிகிட்டு இருக்கார். அதனால் யமனே வந்தார். யமனே வந்து பாசக்கயிறை வீசும்போது இவருடைய அப்படியே உடம்பில் அந்த கயிறு பட்ட மாத்திரத்தில் கோபம் கொண்டு எழுந்த இறைவன் எம்பெருமான் காலம் செய்ய வந்தவனுக்கு காலத்தை நிர்ணயித்தார் என்றால் அப்படிப்பட்ட திருக்கடையூர் கடைசியாக வழிபட வேண்டிய ஊர் அப்படின்றது. அப்போ இந்த மார்க்கண்டேய மகரிஷியை நாம் ஒவ்வொரு நாளும் நினைப்போம். யம பயம் நீங்க வேண்டுமென்றால் இந்த திருக்கடையூர், இந்த மகரிஷி, இப்படியெல்லாம் இந்த வரலாறுலாம் நம்ம நினைப்போம். இப்போது இந்த மார்க்கண்டேய மகரிஷிக்கு வந்தது யார்? யமன். மற்றவங்களுக்கு தூதர்கள் வருவாங்க. அப்போ யமன் வருவான், எருமை கடாவில் வருவான், ஒரு ஓலை கொண்டு வருவான். இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். யமன் வருவான், ஒரு ஓலையை விடுவான். முதல்ல தூது என்ன வருது அப்படின்னா, நம்ம சகுனங்கள்லாம் நம்ம சொல்லுவோம், ஐயோ மோசமான சகுனங்களாக தானே, என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு ஒரு பயம்லாம் வரும். அப்போ முதல்ல தூது வரும், ஓலை, அதான் தூது. அப்புறம் எருமை கடா வரும், அப்புறம் யமன் வரும். இவ்வளோ வருதா? இதெல்லாம் அறிகுறிகள். முதல்ல அறிகுறி காமிச்சிட்டு தான் இதெல்லாம் வரும். சரி, இப்போ இவ்வளவு ஏற்கனவே எழுதி வச்சு சாமி போட்டு தான் அனுப்பியிருக்கார், இவ்வளவு காலன்றது. அப்போ இந்த காலத்தில் அவர் கரெக்டாக வந்து யமதூதன் வந்து எடுத்துகிட்டு போயிடுறான். சரி, ஓலையை கொடுக்குறான். அப்புறம் யமதூதன் வர்றான். தூதனால் எடுக்க முடியலன்னா யமனே எருமக்கடால் வர்றான். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் பார்த்து பயந்து நடுங்கி நாம் இருக்க வேண்டாம். ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து. அதை பார்த்த மாத்திரத்தில் பயம், ஐயோ 2 நாளாக ஒரே பயங்க, நினைக்கவே என்னதோ கனவெல்லாம் வருது, எப்படியோ வருது அப்படின்லாம். இப்போ இறக்குறவங்கெல்லாம் இன்னும் நம்ம கண்ணால் பார்க்குறோம், அனுபவத்திலே நமக்கு தெரியும். இறந்தவங்க பேரெல்லாம் சொல்லி இவ கூப்பிட்றாம்பாங்க. அது நிறைய பேருக்கு அனுபவத்தில் இருக்கும். ஐயோ எதுக்கு அவங்கள போய் இறந்தவங்களை கூப்பிட்ற, இல்லை அவள் தான் கூப்பிட்றா என்னைய, நான் போகணும் அப்படிம்பாங்க. அப்போ இதெல்லாம் அதை அருணகிரி பெருமான் இப்போ அதை சொல்கிறார். ஓலை இதெல்லாம் அனுப்பப்படுது. தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து. அப்போ யமதூதர் வாப்பா எங்கூட அப்படின்னு கூப்பிட்றார். அப்போ கண் சோர்வு, உடல் சோர்வு, கண் பஞ்சு அடக்கிது, பயத்தில் திண்டாடுற இந்த நிலை, இது ஒழிக்க முடியுமா? முடியும் என்கிறார் அருணகிரி பெருமான். முடியாதுன்னு சொல்ல, முடியுங்கிறார். அப்போ அது முடியும்னா அதுக்கு என்னங்க செய்யணும் சொல்லுங்களேன் சீக்கிரமா அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு படம் தான்ப்பா எழுதணும். படமாக எழுதணும். படத்தை எங்கே எழுதணும்? உள்ளத்தில் எழுதணும். யாருடைய படத்தை? அந்த முருகப்பெருமானுடைய படத்தைத்தான் எழுத வேண்டும். உள்ளத்திலே எழுத வேணும். என்னங்க கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். உள்ளத்தில் எப்படிங்க எழுத முடியும்? நீ கண்ணால் பார்த்தேல்ல, சொன்னேல்ல, 6 நாள் போனேன், கண்ணால் பார்த்தேன், அபிஷேகம் பார்த்தேன், நல்ல காட்சியாக பார்த்தேன், முருகப்பெருமான் திருவீதி உலா வருவதை பார்த்தேன், அழகான திருக்கோலத்தை பார்த்தேன். இதை கண்ணால் பார்த்ததை கருத்தில் அப்படியே பதியவை. கருத்தில் பதிய வைத்து ஒவ்வொரு நாளும் காலை மாலை 2 நேரங்களில், ஏன்னா துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்த நஞ்செழுத்துவே. ஞானசம்பந்த பெருமான் எவ்வளோ அழகாக சொல்லிடுறார். அதைத்தான் இங்கே அருணகிரி பெருமான் சொல்கிறார். காலையும் மாலையும் முன் நிற்குமே. அந்த உள்ளத்துக்குள்ளே கண்ணால் பார்த்த அந்த காட்சியை
அப்படியே உள்ளத்துக்குள்ளே எழுதுங்க. ஏன்னா இந்த காலை மாலை அப்படின்றது சந்திக்கும் நேரம், சந்தியா வந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கால சந்தி, மால சந்தி அப்படிம்பாங்க. இந்த சந்திக்கும் நேரம், இந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்வது என்பது மிக மேலான ஒன்று. அப்போ இந்த நேரத்தில் நம்ம கண்ணால் கண்டதை இந்த நேரத்துக்குள்ள மனதிற்குள் எழுதி அப்படியே தியானித்து தியான பொருளாக கொண்டு வந்தால் நமக்கு காலன் என்பவன் வர மாட்டான். அப்படின்றத நம்ம அருளாளர்கள் நிறைய பேர், பட்டினத்து பிள்ளையார் சொல்வார், காலன் வரும் முன்னே கண் பஞ்சடை முன்னே பாலுன் கடைவாய் படும் முன்னே மேல் விழுந்தே உற்றார் அழுமுன்னே ஊரார் சுடுமுன்னே குற்றாலத்தானையே குறு. இப்போ இதெல்லாம் வர்றதுக்கு முந்தி அந்த குற்றாலத்தானை நினை அப்படின்னா நம்ம முதல்லையே ஏற்கனவே அந்த பெருமானை நினைந்து கொண்டே இருந்தால் இந்த நிலை வராது என்பதை நமக்கு இந்த அருளாளர்கள் அப்படியே பட்டியல் போட்டு காமிக்கிறார். இதைத்தான் இங்கே அருணகிரி பெருமான் இந்த பாடல் மூலமாக ரொம்ப அழகாக நமக்கு சொல்கிறார். மாணிக்கவாசகர் திருக்கோவையாரில் தொழுது எழுவார் வினைவளம் நீரெழ நீரணி அம்பலவன் அப்படின்னு யாரெல்லாம் மனசுக்குள்ளே அப்படியே நினைந்து கொண்டே படுத்து சாமியை நினச்சிக்கிட்டே படுக்கிறது, எந்திரிக்கும் போது அந்த நினைவிலே எந்திரிக்கலாம். தான் காலையும் மாலையும்னார். உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் அப்படின்னு வள்ளுவனாய் என்ன சொல்கிறான்னா, உறங்குதல் சாவுக்கு, விழித்தல் பிறத்தலுக்கு. அப்போ நமக்கு சாத்திரங்களும் நல்லா சொல்லுது, நம்ம இறக்கும்போது என்ன நினைவிலே இறக்கிறோமோ அதே நினைவிலேயே அதே மாதிரி நமக்கு பிறப்பும் வரும். அந்த நினைவோடு வருவார்கள். இது நம்ம அருளாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரமண மகரிஷி அவரெல்லாம் ஒரு சின்ன வயசு 9 வயசுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வயசுலேயே உண்மையை உணர்ந்து கொண்டு யோசிச்சு பாருங்கள், எல்லாவற்றையும் தொடர்ந்து அப்படியே போனார் அப்படின்னா அப்போ அந்த முன்ஜென்மா அந்த தவம், அந்த தவத்தில் சிறந்த நிலை. இங்கே ஒரு தாய் வயிற்றில் பிறந்து ஆனால் ஞான நிலையை அடைதல் அப்படின்னு. இப்போ காலை மாலை என்ற மாத்திரத்தில் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன் நிற்குமே. இந்த காலை மாலை என்பது காலையில் சாயங்காலம் மட்டும் இல்லை, பிறப்பிலும் இறப்பிலும். அப்போ இறப்பில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ பிறப்பில் இருந்து எப்படி இருந்தோமோ அதுதான் இறப்பில் வரும். திடீர்னு வர சொன்னால் வராது, திடீர்னு ஒரு இடத்துல வரணும் வராது. அப்போ முழுக்க முழுக்க நம்ம வாழ்நாள் காலம் முழுக்க இறைவனை நினைந்து கொண்டே இருந்தால் மரண காலத்திலும் அந்த இறை நினைவிலேயே நாம் இருக்கணும். அப்போ மரணம், அப்போ யம பயம் என்பது நமக்கு கிடையாது. இந்த முருகப்பெருமானே அந்த மயில் மீது நம்மை அழைத்து செல்வார்னு ஒரு அருமையான பாடலுங்க. இந்த பாடல் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக இது அமைந்து உள்ளது. அதாவது நம்முடைய மனதின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ மரண நேரத்தில் அதுதான் நமக்கு நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த காக்காய்க்கு சோறு வைப்பாங்க, இது எல்லாருக்கும் தெரியும். எதுக்காக காக்காய்க்கு சோறுனா, என்னவோ சொன்னாங்கங்க காக்காய்க்கு சோறு வச்சா நல்லதுன்னாங்க, அதனால நான் காக்காய்க்கு சோறு வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதில் சனிக்கிழமைனா எள்ளு வச்சு இது வச்சு சாதம் வச்சு நல்லெண்ணெய் விட்டு சாதம் வைக்கணும் அப்படியெல்லாம் கூட சொல்லுவாங்க. சரி எப்படியோ வைங்க அவ்வளோதான். ஆனால் ஒரு தடவை காக்காய்க்கு வச்சுன்னா மறுநாள் சரியான நேரத்தில் அந்த காக்கா அவங்க உட்காந்துருக்கும். அந்த அம்மா சாதம் நேற்று வச்சா நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக, இன்றைக்கி வைப்பாளான்னு உட்காந்துருக்கும். அதுக்கு தெரியும் காக்காய்க்கு சாதம் வச்சாலும் சரி மிச்சரு கரைச்சவு. இப்போல்லாம் மிச்சர் பட்டால் தான் இந்த காக்கா சாப்பிடுது. மிச்சரு நேற்று மிச்சர் வச்சா ருசியாக இருந்துச்சு, இன்றைக்கி சாதத்தை போட்டு போயிட்டாலே இது நல்லாவே இல்லையே அப்படிங்கும் அந்த காக்கா நினைக்கும். இப்போ காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறதுன்றது இன்றைக்கி நேற்று இல்லை, அந்த காலத்துலேயே. அதாவது இதுக்கு பேர் உண்டுகாட்டின்னு பேராம் இந்த காக்காய்க்கு. உண்டுகாட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ராஜாக்களுக்கெல்லாம் யாராவது சுலபமாக விஷம் வச்சுருவான்.
அதுக்காக முதல்ல காக்காய் சாப்பாடு வைப்பாங்க. இந்த காக்காயோடைய தன்மை என்னென்னா, சாப்பாடு எடுத்த மாத்திரத்தில் ஒருவேளை அதில் நஞ்சு சேர்ந்திருந்தால் உடனடியாக அதான் உண்டு காட்டி, அது உண்டு காட்டின பிறகு தான் ராஜா சாப்பிடுவார். அது அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. அதுக்கு பிறகு எப்படி எப்படியோ வந்துட்டு. ஆனால் இந்த இடத்துல காகத்திற்கு சாதம் வைப்பது அப்படின்றது இந்த காக்கா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மறுநாளும் இந்த காகமாக பிறந்தது, அதுக்கு யார் சாதம் வைக்கிறார்களோ அவர்களை நினைந்து கொண்டே ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது நினைக்குமா. இப்போ இந்த காகம் மரணம் அடையும் போது அந்த பெண்மணியை நினைச்சது இல்லையா, அதனால அடுத்த பிறவி காகத்துக்கு மனித பிறவியா, இது சாத்திரங்கள் சொல்லுது. அப்போ மனித பிறவி எடுப்பதற்கு இந்த காகத்திற்கு இந்த பெண்மணி உதவுகிறாள். அப்போ எவ்வளோ பெரிய பேரு பாருங்க. அப்போ அதுக்குரிய பலன் இவளுக்கு கிடைக்கும் இல்லையா. இப்படி தான் அந்த காலத்தில் வச்சாங்க. நாம் இதை இன்னைக்கு மாற்றிக்கிட்டோம். இருந்தாலும் கூட இந்த உண்டுகாட்டியாக இருக்கும் காகத்திற்கு ஒரு மனித பிறவி கிடைப்பதற்கு இந்த பெண் உதவுகிறாள். அதுபோல இங்கே அருணகிரி பெருமான் சொல்கிறார், அதாவது மனதிற்குள் நினைதல். இந்த காகம் மனதிற்குள்ள நினைக்குது. எதை நினைக்குது? இந்த பெண்ணு கொடுத்தா, இந்த பெண்ணு கொடுத்தா நாளைக்கும் கொடுப்பான்னு நினச்சிட்டே இருக்கு. அப்போ மரண நேரத்தில் நினைக்கிறனால ஒரு பிறவி வருது. அதே போல் ஒவ்வொரு நாளும் காலை மாலை இந்த 2 நிலம் எனக்கு காலையும் மாலையும் முன் நிற்கும், முன்னாடி வந்து நிற்குது. எந்த நினைப்ப யார் வந்து நிற்கிறா அப்படின்னா, அடுத்த வரியில் 2 வரியில் கொண்டு வர்றார். அந்த பெருமான் கந்தவேள், அந்த முருகப்பெருமான் அவருடைய திருக்கோலத்தை கொண்டு வர்றார். இதுதான் படமாக உள்ளத்தில் எழுதி வைக்கப்பட்ட படமாக, கண்ணால் கண்ட காட்சியை உள்ளத்தில் அப்படியே கருத்திலே பதிய வைத்து காலையும் மாலையுமாக அந்த கருத்தில் பதியும் போது முன்னாடி வந்து நிற்குமா. எப்போ? அந்த நேரத்துலையும். எந்த நேரம்? மரண காலத்தில். மரணம் என்பது வராது. முருகப்பெருமான் வந்துட்டால் மரணமாக வரும். யமனை அங்கே மார்க்கண்டேயருக்காக அந்த காலனைய காலம் செய்த இறைவன் போல இந்த முருகப்பெருமான் காலனை காலம் செய்து விடுவார். இதோ நம்மை ஏற்றுக்கொள்வார், மரணமில்லாத பெருவாழ்வை நமக்கு தருவார். அதைத்தான் இந்த பாட்டில் அவ்வளோ ஒரு அருமையாக சொல்கிறார். அப்போ இறைவனுடைய திருக்கோலம் எப்படி இருக்குது பாருங்கள். காலையும் மாலையும் முன்னாடி நிற்கிற கோலம் எது அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுக்கு சொல்கிறார் பாரு, அந்த உருவம் எப்படி இருக்கான். கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே. 6 பொருள் சொல்கிறாருங்க இந்த இடத்துல முருகப்பெருமானுடைய பெருமைகளை சொல்லும்போது. ஏன்னா முருகன் அப்படின்னாலே 6 முகம், 6 முகம் பார்த்தீங்களா, 6 தடவை 6 முகம் வரும். 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 தடவை வரும் என்று பூதி ஆகம் அணி மாதவர்கள். ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. ஆறுமுகம் சொல்லிக்கிட்டே அப்படியே விபூதி அணியக்கூடிய ஆகம் உடம்பு முழுக்க அணியக்கூடிய மாதவர்கள் அப்படிம்பார். திருப்புகழில் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. மாதவர்கள் அதாவது முருகனுடைய அடியார்கள் திருநீர் அணிவதை சொல்கிறார். அது எப்படி? 6 முகம் 6 தடவை சொல்லிக்கிட்டே அணிகிறாங்களாம். அதே போல் 6 என்ற எண்ணுக்கு உரியவன் இந்த முருகப்பெருமானே. அதனால தான் இதுலேயும் 6 பொருள் இங்கே சொல்லப்படுகிறது. 6 என்ற பொருளாக இங்கே சொல்லப்படுகிறது. என்ன பொருள்லாம் இருக்குது பாருங்கள். அதில் முருகப்பெருமான் கந்தவேள் மருங்கில் சேலை. சேலை என்பது பெண்கள் கட்டக்கூடிய ஒரு அணி, ஒரு ஆடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் சேலை என்பது பொதுப்பெயர். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரியதான ஒரு சேலை. கட்டிய சீராவும் அடுத்து ஒரு சேலைன்னா உடம்புல அழகான ஒரு
ஆடை அணிந்த முருகப்பெருமான். கட்டிய சீரான்னா முருகப்பெருமான் ஒரு போர் வீரன், போர் புரியக்கூடியவன். அதனால ஒரு அருமையான கத்தி, இடைவாள்னு சொல்லுவாங்க இல்லையா, வாள், உடைவாள், இடைவாள் அப்படிம்பாங்க. சீரா என்பது இங்கே உடைவாள். அந்த இடுப்பில் சிவந்த ஆடையை கட்டி இருக்கிறான். அதுக்கு மேலே ஒரு உடைவாள் தொங்குகிறதாம். கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும். 2 பொருள் ஆயிட்டா. அடுத்து ஒரு மாலை வச்சிருக்கிறான் முருகப்பெருமான். என்ன மாலை வச்சிருக்கான்னா வெச்சி மாலை. கையில் சிவந்த செச்சை மாலையும். இந்த செச்சை அப்படின்றது வெச்சி பூவுக்கு செக்கச்சவேன்னு இருக்குமா. இது முருகனுக்கே உரியதான இந்த வெச்சி அப்படின்றது. அதாவது தமிழ் இலக்கணத்தை 2 பிரிவாக பிரித்தாங்க, அகம் புறம். இந்த காதலோடு தொடர்புடையது அகம், இது அப்புறம் வீரத்தோடு தொடர்புடையது புறம். காதலோடு தொடர்புடையது அகம், வீரத்தோடு தொடர்புடையது புறம். இந்த அகப்பொருள் குறிஞ்சி முதலிய 5 திணைகள் இருக்கு. புறப்பொருள் வெச்சி முதலிய பல திணைகள் அங்கே இருக்கு. அப்போ அகப்பொருளில் முதல் திணை என்னது குறிஞ்சி திணை, புறப்பொருளில் முதல் திணை என்னது வெச்சி. இந்த 2 மலர்களால் குறிக்கப்படுகிறது. அது குறிஞ்சிப்பூ, அது மலையில் வரக்கூடியது, ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை மலரக்கூடியது. இது குறிஞ்சி நிலத்திற்குரிய ஒரு அடையாளம். இந்த குறிஞ்சி நிலத்தின் நாயகன் யார் அப்படின்னா முருகப்பெருமானே. இந்த குறிஞ்சி பூவை ரொம்ப விரும்பக்கூடியவன். அதே போல புறப்பொருள், அந்த புறப்பொருளுடைய முதல் திணை எனது வெச்சி. அந்த வெச்சி பூக்குரிய நாயகன் தலைவன் யார் என்றால் முருகன். அகப்பொருள் புறப்பொருள் 2லையும் முருகனுக்குரிய மலர்கள், அதை நினைப்பூட்டும் இந்த திணைகள். அப்போ புறப்பொருள் வீரத்துக்குரியது, அது உரிய அந்த போர் செய்திகள். இதெல்லாம் அந்த காலத்துலலாம் இந்த காலத்து மாதிரி கிடையாது. ஒரு போருக்குன்னே ஒரு தர்மம் உண்டு. சண்டை அப்படின்னாலே காலையில் 6 மணியில் ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணியில் முடியக்கூடியது. அப்படிலாம் இவங்க இந்த பூவை அணிஞ்சிட்டு வருவாங்க. அவங்க முதல்ல அந்த ஆணிரைகளையெல்லாம் கவர்ந்துட்டு வருவாங்க. அது அந்த ஆணிரையை கைப்பற்றுவதே வெச்சி என்னும் திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடையாளம்தான் வெச்சிப்பூ. அது முருகப்பெருமானுக்கு விருப்பமான ஒரு மலர். அப்போ முதல் திணை வெச்சி, எது புறப்பொருள். இப்போ கடைசி திணை வாகை, அது வெற்றியை சொல்லக்கூடியது. அப்போ அதை சொல்லக்கூடியது அந்த வாகைப்பூ. இப்போ முருகப்பெருமான் இந்த வெச்சிப்பூவை அணிந்து வருகிறார். அகத்திணை புறத்திணை 2ஓடும். அதனுடைய பொருள் என்னது? அகத்துக்குரிய காதல், புறத்திற்குரிய வீரம், 2ஓடையும் சம்பந்தப்பட்ட இந்த முருகப்பெருமான். அதை உணர்த்தும் வண்ணமாக குறிஞ்சி மலரும் வெச்சி மலரும் முருகப்பெருமானுக்கு உரிய பொருளாக அமைந்துள்ளது. கையில் சிவந்த செச்சை மாலை, ரொம்ப அருமையான ஒன்று. அப்போ வெச்சி பூவை கையில் கொண்ட மாலையாக கட்டி கொண்டிருக்கிறார். அடுத்து முருகப்பெருமானை பார்க்குறாங்க. ஆஹா, கந்தவேள் ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்தா முதல்ல அவருடைய சேலை தெரியுது, அப்புறம் சீரா தெரியுது, செச்சை மாலை தெரியுது, 3 பொருள் ஆயிட்டா. அடுத்து என்ன தெரியுது? சேவல் பதாகையும் தோகையும். ஏன்னா முருகப்பெருமானுக்கே உரியதான ஒன்று எது அப்படின்னா கொடி. பதாகைனா கொடி, சேவல் கொடி, தோகைனா மயில். அப்போ மயிலும் இந்த கொடியுமாக அங்கே அமைந்துள்ளது. ஏன்னா இந்த கொடி அப்படின்றது வெற்றியை சொல்லக்கூடியது. முருகப்பெருமான் வர்றாருனாலே எப்படிப்பா சண்டை நடந்துச்சு, எப்போ சண்டை போட்டார், எப்போ ஜெயிச்சார்னா வந்தார் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படியே தூக்கிட்டார். எதை? கொடி. எதிரில் இருந்த அந்த அசுரனை கொடியாக்கி தனக்குரிய வாகனமாக மயிலாக்கி காண்பித்து விட்டார். இதில் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதாவது
கம்பராமாயணத்தில் ராமன் வந்தார், எல்லாராலையும் அசைக்க முடியாத அந்த வில்லு ராமர் வந்தார் அப்படின்னு பார்க்குறாங்க, அவர் தொடத்தான் செஞ்சாராம், தொடரதை பார்க்குறாங்க, அதுக்குள்ளே டமார்னு உடையிற சத்தம் கேட்குதான், வில் ஒடிந்து போய் விழுந்த சத்தம்தான் காதில் விழுந்ததாம். எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டார். எடுத்தது அப்படி தொடதான் பார்த்தாங்க, அதுக்குள்ளே இத்து விழுந்துச்சு. அதுபோல் இங்கே முருகப்பெருமான் இடுப்பில் அப்படியே உடைவாள், கையில் வெச்சி மாலை கண்ட மாத்திரத்தில் இங்கே கொடிகட்டி மயிலின் மீது ஏறிய அந்த காட்சி இங்கே அருமையாக சொல்லப்படுகிறது. அருணகிரி பெருமான் ரொம்ப அழகாக சொல்கிறார். வாகையுமே, வாகை மாலையை அணிந்து கொண்டிருக்கும் முருகப்பெருமான். இது வெற்றி, அந்த வீரம், முருகப்பெருமானுடைய வீரம். அப்புறம் வெற்றியை அப்படியே விளம்பரப்படுத்தி சொல்லும் வாகை மாலை சூடிக்கொண்டிருக்கும். அது மட்டுமா, நீ பயப்படாதப்பா, நான் இருக்கேன், எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் என்கிட்ட அது நடக்காது, அவ்வளோ பேரே அழிச்சிடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு வாகை மாலையை சூடிக்கொண்டு வந்து இங்கே கருத்திலே பதிந்து இருக்கிறான். கட்டிய சேலையும் சீராவையும் கையில் அணிந்துள்ள செச்சை மாலையையும் சேவல் பதாகையையும் தோகையையும் வாகையையும், 6 பொருள் வந்துட்டா. இந்த 6 பொருளோடு காட்சி தரும் சண்முகநாதனாக முருக பக்தர்கள் எல்லாம் இன்றைக்கு சண்முகா சண்முகா சரவணா கந்தா கடம்பா என்றெல்லாம் அழைக்கிறார்கள் என்றால், இந்த முருகப்பெருமான் இங்கே உயிர்களாகிய நம்மை காக்கும் வண்ணமாக எங்கிருந்து காப்பது? இந்த யம பயத்திடமிருந்து நம்மை காப்பதற்காக. அதை உணர்ந்து கொண்டா போதும். அப்போ பயன் என்ன என பயன் தெரிந்தால் நம்முடைய மனதிலே பதிந்து விடும். அந்த பொருள் நம்மை விட்டு ஒரு காலும் நீங்காது. அப்போ பயன் என்ன? இந்த பெண் எனக்குரியவள், எனக்கு இன்பம் தருபவள் என்று பயன் கருதி அவளுடைய தோற்றம் 25 வருஷம் என்ன 50 வருஷம் ஆனாலும் மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கிறதே. இப்போ கேட்குறார் அருணகிரி பெருமான், ஏப்பா இவ்வளோ வருஷத்துலேயும் நீ மறக்கலே இல்லையா? இப்போ யோசிச்சுக்கோ, உனக்கு என்ன பயன் தெரியுமா? இந்த முருகப்பெருமான் காட்சி தந்து விட்டால், அகத்திற்குள்ளே காட்சி தந்து விட்டால் மரணம் என்ற ஒன்று கிடையாது. இதுதான் பயன், மரணமில்லா பெருவாழ்வு. இந்த முருகப்பெருமானை 6 பொருளோடு கூடி அப்படியே மனதில் படமாக எழுதி வைத்து காலையும் மாலையும், காலை மாலைனா தினந்தோறும் நம்ம வச்சுக்கலாம். இதை தினந்தோறும் ஒரு நொடி கூட மாறாமல். ஆனால் இந்த இடத்துல காலை மாலை என்பது பிறப்பு இறப்பு என்று வைத்துக்கலாம். ஆனால் அந்த முருகப்பெருமான் காட்சி தந்துட்டா நமக்கு இறப்பு என்பது கிடையாது. இறப்பு இருந்தால் தானே பிறப்பு. அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இந்த முருகப்பெருமானை மனதிற்குள் கருத்தில் பதிய வைத்தால் மேலான மரணமில்லா வாழ்வு நமக்கு வரும் அப்படின்ற ஒரு பயனை இந்த அலங்காரத்தின் மூலமாக உபதேசமாக நமக்கு செய்கிறார் அருணகிரி பெருமான். வேறு ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், கண்ணால் பார்த்ததை கருத்தில் பதிய வை போதுன்ட்டார். ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே, கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே என்பதான 27வது பாடலில் ரொம்ப அழகாக நம்முடைய மனம் அந்த தூதரையும் அந்த யமனையும் அந்த தூதரையும் கண்டு மனம் கலங்குவதை அப்படியே நீக்கி காலை மாலை என் முன்னாடி வந்து நிற்கும் இந்த கோலத்தை நமக்கு கண் முன்பாக அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். உபதேசத்தின் மூலமாக, அலங்காரத்தின் மூலமாக. இந்த அலங்கார பாடல் நம்முடைய கருத்திலே பதிந்து இந்த பொருள் அப்படியே கருத்தை விட்டு நீங்காமல் இருந்தால் அந்த முருகப்பெருமான் நம்முடைய வாழ்விலும் மயிலோடு வந்து நம்மை ஆட்கொள்வான் என்பதான அருமையான ஒரு பாடல்.
இதை இன்றைக்கு சிந்திப்பதற்கு நமக்கு அருள் பாலித்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதீபதே, ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.